ஹலோ, என்ன பழி வாங்குறதா நினைப்பா? சார் முகத்தை கூட பார்க்க மாட்டீங்களா? மன்னிப்பு கேட்க வந்த, நான் கண்டுக்கலன்னு உடனே விடாம துரத்துவேன்னு நினைச்சேன். ஆனா காணாம போயிட்டேன். சார் என்கிட்ட அவரை கொஞ்சம் பேச சொல்லுங்களேன் ப்ளீஸ். பிரதர் அழகா இருக்காங்க, கூப்பிடுறாங்க, பேசுங்களேன். அழகா இருக்காங்களா? அப்ப நீயே பேசு. மேடம், சார் ரொம்ப கோவமா இருக்கார் போல இருக்கு. ரெட் சிக்னல்ல சீறி பாயிறாரு. ஏய் வரவா மாமியார் வீட்டுக்கு இந்த மாதிரிலாம் வரான். வரம் போ. அந்த டப்புன்னு அடிச்சு பண்ண தெரியுமா? ஏன்னா வீட்டில் சொல்லிட்டு இருந்தியா? சார் மேன்ஷன்ல சொல்லிட்டு தான் சார் வந்தேன். கிண்டலு. ஏன்னா ஒருத்தன் மாடு மாதிரி நின்றுட்டு இருக்கான், சிக்னல்ல ஜம்ப் பண்ணி வரேன். சார் கொஞ்சம் அவசரமா போயிட்டு இருக்கேன் சார். ஏன்னா வண்டியை உறங்கிட்டு போய் லைசன்ஸ் எடுத்து வா அப்படின்னு 5 பையனை கட்டு. சார் ப்ளீஸ் சார். ஏன்ட்ட பேசுற சார் சார் சொல்லிக்கிட்டு போக வேண்டியதானே? எஸ் சார். சார் நீ யாரு? நான் யாருன்னு தெரியுதா? தந்தி டிவி ரிப்போர்ட்டர் திவ்யா. அந்த பிள்ளை நீ அச்சந்தவரு அச்சந்தவரு. ஆமா சார், இவரு எங்க ஆபீஸ் பியூன். எவ்வளவு அழகா இருக்கா, பியூனே பாக்க. ஆமா சார், அச்சம் தவிர ப்ரோக்ராம்காக நீங்க கரெக்ட்டா வேலை பாக்குறீங்களான்னு செக் பண்ணோம் சார். செக் பண்ணிடா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சூப்பர் சார், சூப்பர். நீங்க எஸ்ஐயா இருக்க வேண்டிய ஆளே இல்ல சார். ஏசியா, டிசியா, இன்னும் பெரிய கமிஷனரா இருக்க வேண்டிய ஆள் சார். உன் தங்க வாயால சொல்லிட்டலாம், அப்படியே நடக்கணும். சாவி சார். உனக்கெல்லாம் சாய்யா. இந்தா. Thank you சார். திவ்யா, ஒன்னு தொட்ட கையால என் பொண்டாட்டி கூட நான் தொட மாட்டேன். குடிக்குமாமா? ஓ பியூனை குடிக்கு போ. ஓகே சார். பியூன் தம்பி, மேடம் சொன்னது அப்படியே கேட்கணுங்க. ஹலோ. நான் இப்போ நினைச்சிருந்தா கூட உன்னை மாட்டி விட்டுருக்க முடியும். ஒழுங்கா இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நான் சொல்ற இடத்துக்கு நீ வரணும். ஆ. மவனே, உனக்கு 2 கண்ணுல ஒரு கண்ணு டப்ஸாவா? எதையும் முழுசா பார்க்க மாட்டியா? அன்னைக்கு பெர்மிஷன் இல்லாம ஷூட்டிங் நடத்தணும், போலீஸ் புடிச்சிட்டு போனாங்க. என்ன பார்த்தா ஓகே, என் பின்னாலேயே என்னோட கேமராமேன், சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் யூனிட்டே வந்துச்சு. பார்க்கல? ஓகே. ஒரு பொண்ணை போலீஸ் புடிச்சிட்டு போனா அவ தப்பான பொண்ணு தானே முடிவு பண்ணிடுவியா? அதுக்கப்புறம் என்ன 5000க்கு விலை பேசுனீங்களே, அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. உண்மையில எனக்கு இருந்த கோவம், வெறுப்பு, இது எல்லாமே நீ ஒரு உயிரை காப்பாத்தினதை பார்த்தப்பவே சாம்பல் ஆயிடுச்சு. அப்புறம் முக்கியமான விஷயம், எனக்கு இந்த சாரி, தேங்க்ஸ் இதெல்லாம் பிடிக்காது. உன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு தான் உன் பின்னாடி வந்தனே தவிர மன்னிப்பு கேட்கறதுக்காக இல்ல. நடந்ததெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். பில் தானே, நான் பே பண்ணிக்கிறேன். போ போ. எப்படியாவது கரெக்ட் பண்ணலாம்னு நினைச்சேனே, மிஸ் ஆயிடுச்சே. சொதப்பிட்டடா. சூப்பர் ஃபிகர்டா. காட் ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது இன்னொரு சான்ஸ் கொடுங்களேன். ஹே, உனக்கு இங்க இருந்து போக மனசு இல்ல, அப்புறம் என்ன வீராப்பு? உனக்காக நான் ஒண்ணு வச்சிருக்கேன். உடனே லவ் லெட்டரா இருக்குமோன்னு நீ கேனத்தனமா நினைப்ப. பட் நீ எவ்வளவு கேனையா இருந்தாலும் எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. இத பார்த்துட்டு உனக்கும் என்ன பிடிச்சிருந்தா கால் பண்ணு, நான் வரேன். இந்த நேரம் பார்த்து பேலன்ஸ் இல்லாம போச்சு. ஐயோ. ஹாய். இல்ல, நீ கூப்பிடுவேன்னு தெரியும், அதான் போன மாதிரி போயிட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அசல் வழிது பாருங்களேன். இது 25வது நாள்ல மிஸ்டு கால் கொடுத்து ஆரம்பிச்சவங்க நட்பு, அதுக்கப்புறம் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமா மல்லிகையே மல்லிகைன்னு பாட்டு பாடி வளர்ந்து 1 வருஷத்துல இன்னைக்கு காதலா வந்து நிக்குது. ஆனா 2 பேருமே அவங்க லவ் சொல்லிக்கிட்டது கிடையாது. இதுக்கப்புறம் நான் எதுக்கு உங்ககிட்ட வந்து கதையெல்லாம் சொல்லிட்டு நீங்களே பாத்துக்கோங்க. அவள் தான் பாருங்க வந்துட்டா நம்ம ஹீரோ. டாட்டா பாய். திவ்யா, டிராஃபிக்ல மாட்டிட்டேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ப்ளீஸ்டா, சாரிடா.
ப்ளீஸ். சாரி சாரி எப்ப பார்த்தாலும் சாரி. இருந்தாலும் நம்ம ஆனிவர்சரிய மறந்தது மகா தப்பு. அதை நான் மன்னிக்கவே மாட்டேன். நம்ம என்ன முதல் தடவையா சந்திக்கிறோம் திவ்யா? டெரிஃபிக் 25, ஃபண்டாஸ்டிக் 50, சக்சஸ்ஃபுல் 75, ஹாப்பி 100ன்னு 350 வரைக்கும் 14 போஸ்டர் கொடுத்துற. இனிமே 375வது நாள் தான் கூப்பிடுவேன்னு நினைச்சிட்டு இருந்தா நீ 365க்கே கொண்டு வந்துட்டு என்னை திட்டுறியா? திட்டாம ஏய், ஒரு வருஷத்துக்கு 365 டேஸ் தான். அதை கொண்டாட தான் வர சொன்னேன். உன் கையால காஃபி சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுக்கா? உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அடுத்த தடவை வரும்போது கூட்டிட்டு வரேன். அக்கா திவ்யா இப்ப வந்துருவா. நீ மட்டும் இப்ப அவளை பார்த்தேன்க்கா. பாத்தியா? முந்தி மாதிரி இப்பயும் அவளுக்கு தைரியம் ஜாஸ்தி. மாமா பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம வாங்கிட்டு வந்தவன் நான். ஆனா எங்க அப்பா தூக்கு போட்டு செத்ததுக்கு நீ தான் காரணம், வெளியே போடான்னு சொன்னா பாரு. அப்போ போனோம் தான்க்கா நான். அக்கா, இத்தனை வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கேனா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னடா? பிராங்காவே சொல்றேன். திவ்யா யாரோ ஒரு பையனை லவ் பண்றா போல இருக்கு. கல்யாணம் ஆகாம எவனோ ஒருத்தனோட பைக்ல உரசிட்டு போறது அவ்வளவு நல்லது இல்லக்கா. இன்னைக்கு நான் பார்த்தேன், தப்பு இல்லை. ஆனா நாளைக்கே சரிக்கா, நான் வரேன். வாங்க மிஸ்டர் குரு. என்ன திடீர்னு? ஓ, அக்கா ஞாபகமா? ஏய், என்னடி மாமாங்கிற மரியாதை கூட இல்லாம? அந்த மரியாதைக்காக தான் மிஸ்டர் குரு. என்ன வந்த வேலை முடிஞ்சுதா? அந்த பையன் பேரு மோகன். அம்மாக்கு தெரியும். திவ்யா. ஓ, அது இல்லையா? அப்ப உன்னை எப்படி தற்கொலைக்கே புஷ் பண்ணலான்னு வந்திருப்பாரு. பாருங்க சார், அன்னைக்கு எங்க அப்பா உங்க கண்ட்ரோல்ல இருந்தாரு. நீங்க என்ன சொன்னீங்களோ செஞ்சாரு. சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஆனா இன்னைக்கு அம்மா ஏன் கண்ட்ரோல்ல இருக்காங்க. நீங்க வந்த காரியம் வேஸ்ட். கிளம்புறீங்களா? ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? நீ வேணா உன்னை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னு சொல்லிக்கலாம். மத்தவங்க எல்லாம் உன்னை திமிர் பிடிச்சவன் தான் சொல்லுவாங்க. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். நீ நினைக்கிறது, சொல்றது, செய்யறது எல்லாமே 100% கரெக்ட் நினைப்பா? நோ, 99.9% கரெக்ட். 0.1% தான் தப்பு. நில்றி. கிண்டலா? நீ மோகன் ஒருத்தனோட ஒரு வருஷமா பழகிட்டு இருக்கே, அவனை என்னைக்காவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கியா? நான் மோகன் கிட்ட பழகுறேங்கிறதே நான் சொல்லிதானே உனக்கே தெரியும். எந்த பொண்ணாவது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லுவாளா? நான் சொல்லிருக்கேம்மா. அட, பெண்ணை கபாலி கூப்பிடுறான். மிரட்டுறதுக்கு தான் கூப்பிடுறான். உன் ப்ரோக்ராம்ல அவனை கிளின்னு கிழிச்சல, இப்ப நல்லா வாங்கி கட்டிக்கோ. டேய், ஹீரோஸ் நாங்க இருக்கோம் திவ்யா, நீ தைரியமா பேசு. ஏ புள்ள, நீ தானே எனக்கு என் வார்டுக்கு வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு அசிங்கமா பணம் பிடிச்சி காட்டினது. ஒழுங்கு மரியாதை அதெல்லாம் தப்புன்னு மறுப்பு கொடு. மறுப்பா? நெவர். மறுப்பா? மோட்ட கேரன் அவன். போன கொடுங்க. டேய், ஏய் சும்மா இருடா. ஏய், என்ன பொம்பளை கிட்ட வாலட்றியா நீ? நாங்களாம் மறுப்பு கொடுக்க முடியாதுடி. டேய், எந்த ஏரியாடா நீங்க? யாருடா நீங்க? பயப்படணும்னு நினைக்காத, நாங்க யாரு தெரியும்ல, தி கிரேட் மோகனோட ஃப்ரெண்ட்ஸ் டி. டேய், எவன்டா அவன் மோகனு? பெரிய அவன். இங்க குடி, இங்க குடி. ஏய், நோட் தி அட்ரஸ் டா. சிட்டி சென்டர், கேர் ஆஃப் ராதாகிருஷ்ணன் சாலை, சென்னை 4. அங்கதான் இருக்கிறீங்க. அங்கேயே வந்துடுறேன். இரு. ஹலோ சார், மோகன் சார். டேய் மோகனே, நீ என்ன பெரிய, நீ தான் குட்டி தூக்க முடியாதாம சார். ஓகேவா சார்? நான் அங்கே இரு மௌனே, இன்னும் 10 நிமிஷம் அந்த குட்டி தூக்கி வாங்கிருப்பாரு. ஆமா சார், நான் அண்ணே டென்ஷனா இருக்கீங்க. கும்போணம் டிகிரி காஃபி டென்ஷன்லாம் குறையும். கபால்னு அடிங்க. டேய் நில்லுடா. ஏண்டா என்ன வண்டு முருகனாக்கி வேடிக்கையா பாக்குறீங்க? இந்த லூஸ் வேற அட்ரஸ் கொடுக்குறான். அவங்க இங்க வந்தா என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. இது அவங்க ஏரியா. திவ்யா, அவங்க வண்டி சாவி கொடு. அவங்க வந்து என்ன நடந்தாலும் மொபைல் போன்ல ரெக்கார்ட் பண்றேன். சரியா? வா திவ்யா. திவ்யா, இப்போ உடனே போலீஸ் கண்ட்ரோல் ரூம் ஃபோன் பண்ணி பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு கேளு. டேய், பின்னாடியே வாங்கடா. ஏமா போங்கடா. நீங்க நம்ம கோவிந்தா தான். ஏய், விடாதீங்க. ஏங்கடா? தூக்குங்கடா. போ போ. சீக்கிரம் போடா.
ஓகே டேய் எங்கடா கம்முனு வாடா. அந்த பொண்ணோட பரவ மறங்கடா. போ மோகன். சோம்பேறி எப்படி போறான்? ரெக்கார்ட் பண்றா. வாண்டாடா சொட்ட தலைய. ஐ கேட்ச் இட். எங்க போயிட்டு இருக்கானு பாரு. ஏய் எங்க ஏரியால வந்து சீன் போடுறியா? பெரிய பைக் ரேசரடா நீ. ஏய் செம்மையா மாட்னடா. மாட்டினது நான் இல்ல பிரதர், நீதான். மச்சான் எதிர்பார்க்கவே இல்லடா. சூப்பர் ஐடியா குடு. கலக்கிடுடா. சரி நான் கலக்குனது இருக்கட்டும், மொபைல் ஏதாவது கிடைச்சதா? செமையா மாட்டி இருக்கு. இந்த வெங்காயம் தான் கேமராமேன். காட்டேன். ராதா கொஞ்சம் உள்ள வாங்களேன். எஸ் மேம். ஒன்றும் இல்லை ராதா, ஃப்ரெண்டு ஒரு நாய்க்குட்டி கிஃப்டாக அனுப்பிச்சிருக்கா. இட்ஸ் அ ஸ்பெஷல் டாக். அது வீட்டில் இருந்தால் எல்லாருக்கும் நல்லதான். வாஸ்து டாக்னு சொல்கிறா. அது இப்போ ஏர்போர்ட் கார்கோ செக்ஷனில் இருக்குது. ஐ ஆல்ரெடி இன்ஃபார்ம். நீங்கள் போய் அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓகே. ஜிஎம் வர டைம் ஆயிடுச்சு. ஐல் பி ஒப்ளைஜ். ஐயோ என்னங்க பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க. நான் இதை கொண்டு வரேங்க. ஏய் மோகன் எங்க இருக்க? நடு ரோட்ல இருக்கேன். மோகன் நீ எங்க இருந்தாலும் உடனே எங்க சேனலை பாரு. தவறுகள் எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. என்ன சார் பாத்துட்டீங்களா? ஒரு 2 மினிட்ஸ் சார், நான் குவாலிட்டி மட்டும் செக் பண்ணிட்டு என்னன்றது உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன் சார். ஓகே பாத்துட்டு சார். சொல்லுங்க சார். பொறுமையா பாருங்க. தந்தி டிவி நிருபர் திவ்யா ரொம்ப பாராட்டப்பட வேண்டியவங்க. அவங்க மட்டும் இல்லாம அவங்களுடைய நண்பர்கள் 3 பேரும் இந்த கபாலியோட கடத்தல் நாடகத்தை வீடியோ ஆதாரமாக்கி எங்களுடைய வேலையை ரொம்ப திவ்யா. சுலபமாக்கிட்டாங்க. அவங்க சொல்லு திவ்யா. நீ கொடுத்த ஐடியானால என் லைஃபே மாறி போச்சு. தேங்க் யூ so much மோகன். இன்னைக்கு சிட்டி ஃபுல்லா இத பத்தி தான் பேச்சு. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. ஏ மொக்க, வெறும் தேங்க்ஸ் தானா? மூளை எல்லாம் கஸ்கி எவ்வளவு கஷ்டப்பட்டு ஐடியா கொடுத்தேன் தெரியுமா? ட்ரீட் எதுவும் இல்லையா? ட்ரீட் உண்டு. அதோட ஒரு சர்ப்ரைஸும் இருக்கு. ஓகே வெயிட் அண்ட் see. பை. டேய் என்னடா தூங்குற? டேய் நான் எங்கடா? ஐயோ ஐயோ நான் அவளுக்கு என்னடா பதில் சொல்லுவேன்? ஐயோ, டேய், ஐயோ. டேய் காணுடா. கிடைச்சிரும். டேய் ஏதாவது பண்ணுவோம். ஐயோ சரி விடுடா. மாட்டேன். என் வேலை போச்சு. ஐயோ டேய் என்னடா ரோடா நாய் மாதிரி அலைஞ்சு நாயை கண்டுபிடிக்க முடியலடா. இதுக்கு ஒரே வழிதான் மச்சி இருக்கு. என்னடா வை? கேல்ஸ பாக்குறது. சோ வசந்தன் கோ வாசல்ல தான் அந்த நாய் காணா போயிருக்கு. கரெக்டா? கரெக்ட். இப்படி செஞ்சா எப்படி? எப்படி? நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஐயா எங்க நாயை காணலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வர வேண்டியதா. ஐயோ கேலிஸ் போலீஸுக்கு போனா நம்மள நாய் மாதிரி இழுத்து அடிப்பான். என் பாஸுக்கு போனா என்ன பதில் சொல்லுவேன்? அதுக்கு ஒரு வழி இருக்கு. நேர அந்த பொண்ணுகிட்ட போய் எக்ஸ்கியூஸ் மீ உங்களுக்காக நாயை கொண்டு வந்தா அது குனிஞ்சு குமாலிட்டு அப்படியே ஓடி போச்சு, கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி விட்டுற வேண்டியதான். சோ சிம்பிள். ஏய் இவன் வேலைக்கு மாட்டான். வாடா போலாம். அண்ணே கொஞ்சம் நில்லுங்க. கடைசியா ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பாருங்க. அவனை ஏதாவது வளர்ன ஒரே போடு. அண்ணே நம்பிக்கை வச்சு கேளுங்கண்ணே. சொல்லி தொலை. அதாவது அந்த பொண்ணு அந்த நாய்க்குட்டியை பாத்திருக்கா? இல்ல அப்ப ஏதோ ஒரு டம்மி நாய்க்குட்டி தூக்கிட்டு போய் இதுதான் அதுன்னு சொல்ல வேண்டியதானே? ஐயோ கேலிஸ் டம்மி நாய் இப்ப எங்க போறது? ஐயோ இப்ப அதுவா பிரச்சனை. நம்ம மேன்ஷனுக்கு பின்னாடி ஒரு தெரு நாய் 4 குட்டி போட்டுருக்கு. அதுல ஒரு குட்டியை தூக்கிட்டு வந்துடலாம். இருந்தாலும் அந்த நாயை நெருங்கவே பயமா இருக்கு. அது தன்னை சின்ன பின்னமா ஆக்குறது யாருன்னு வெறி கொண்டு அலையுது. இப்ப போய் அதை தொட்டோம்னா அது கடிச்சு குதறிடும். இருந்தாலும் அதை அசந்த நேரம் பார்த்து ஒரு குட்டியை தூக்கிட்டு வந்துடலாம். லக்கி ஃபெலோடா நீ. நல்ல வேலை கேலஸ் கொடுத்த நாய் ஐடியானால உன் வேலையும் தப்பிச்சிருச்சு. தரவே செட் பண்ணிட்டேன். ஏய் சும்மா இருக்க சொல்லு, நானே பயத்துல இருக்கேன். சரி திவ்யா ஏதோ குட் நியூஸ்னு சொன்னியே, என்ன அது? ஆமா ஒரு குட் நியூஸும் ஒரு சர்ப்ரைஸும் இருக்கு. முதல்ல குட் நியூஸ். குட் நியூஸ் என்னன்னா எனக்கு ரிப்போர்ட்டர் பதவியில இருந்து நியூஸ் பிரசன்டர் பதவிக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ஏய் சூப்பர் திவ்யா. ஏய் பப்ளிக் எனிவே கங்க்ராட்ஸ் திவ்யா. தேங்க்ஸ். மை செல்ஃப் கங்க்ராட்ஸ். சரி சர்ப்ரைஸ் என்ன? அது மோகனோட ரியாக்ஷனை பொறுத்து இருக்கு. புதிர் போடாம சொல்றீங்களா? ஓகே நாளைக்கு ஒரு இடத்துல
உனக்கு ஒரு இன்டர்வியூ ஃபிக்ஸ் முடியாது பண்ணிருக்கேன். திவ்யா, என்னால பிஜி முடிக்கிற வரைக்கும் வேலைக்கு போக முடியாது. நானும் இவங்க 2 பேர் மாதிரி ஆக விரும்பல. ஏ என்னை விட இவங்க 2 பேரும் நல்லா படிக்கிறவங்க. ஆனா படிப்பை பாதியிலே விட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. நானும் இவங்கள மாதிரி ஆக விரும்பல. மோகன், இது என்ன முட்டாள்தனமான பேச்சா இருக்கு? கரஸ்பாண்டன்ஸ்ல தானே படிக்கிற, அப்ப வேலைக்கு போலாம்ல. புரியாம பேசாத திவ்யா. ஒரு தடவை அந்த சம்பளத்தோட ருசி கண்டா எல்லாமே மாறிடும். டேய் என்னடா பேசுற? எங்க வீட்ல பிரச்சனை, எங்க நிலைமை வேற. உனக்கு என்னடா பிரச்சனை? இப்ப உங்க அப்பா இருந்தா இதான ஆசைப்பட்டிருப்பாரு. ஆமாடா, இந்த நொண்டி சாக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. திவ்யா பார்த்தா கண்டிப்பா நல்ல வழியா தான் இருக்கும். ஆமா மோகன், நான் உன்னை பத்தி அந்த கம்பெனி எம்டி கிட்ட சொல்லிருக்கேன். ப்ளீஸ் எங்களுக்காக போயேன். ஏய் ப்ளீஸ் இப்ப நீயே அவனுக்கு கெஞ்சுற, அவன் போவான். டேய் காரை வாங்கடா, வாங்கடா. ப்ளீஸ். கன்ஃபார்ம் கோயிங். மச்சான், எல்லா சர்டிஃபிகேட் செக் பண்ணிட்டேன், எல்லாம் கரெக்டா இருக்கு. சர்டிபிகேட்லாம் பார்த்தது போதும். டேய் இப்ப ஷூ எடுத்துட்டு வா. டேய் நான் போட்டுக்கிறேனே ஷூவை. இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஓவரா தெரியலடா. டேய் சும்மா இருடா. நீ இன்டர்வியூ போறேன்னு சொன்னதே எங்களை நம்ப முடியல. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயத்துல உன்னோட எங்களுக்கு தான் அனுபவம் ஜாஸ்தி. ஆமாண்டா, நான் கூட 12th முடிச்சதுக்கு அப்புறம் எத்தனை கம்பெனி ஏறி இறங்கியிருப்பேன் தெரியுமா? எல்லா இடத்துலயும் செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷன் தான்டா. இந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் இன்டர்வியூனா என்னன்னு நாங்க பட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமாண்டா, நீ போகணும், ஜெயிக்கணும். அதுவும் திவ்யா உனக்கு அருமையான வேலை சொல்லிருக்காடா. அந்த வேலை மட்டும் கிடைச்சிருச்சு, நம்ம லைஃப் ஸ்டைலே மாறிடும்டா. இப்பதானே பார்க்க ஸ்மார்ட்டா இருக்க. டேய் பைலர்டா. டேய் நல்லா பண்றா. பாறேன், கன்ஃபார்ம் திவ்யாவா தான் இருக்கும். டேய் திவ்யா தான்டா. சொல்லல? ஹாய் திவ்யா. ஹாய் மோகன், இன்டர்வியூ டென்ஷன்ல இருக்கியா? டென்ஷனா? நீ தான் ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, என்ன ஒரே சத்தமா இருக்கு? எங்க இருக்க? நான் இப்ப ஹைகோர்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கேன். எக்ஸ் மினிஸ்டர் இமயப்பனோட ஜாமீன் கேஸ் இன்னைக்கு ஹியரிங்க்கு வருது. கவர் பண்ண வந்திருக்கேன். மோகன், நீ இப்ப சந்தோஷமா தான் இன்டர்வியூக்கு போறியா? இதுல என்ன டவுட்? முதல்ல படிப்பு முடிச்சு வேலைக்கு போலான்னு இருந்தேன். இப்ப வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். வாழ்த்துக்கள். என்னது? ஆல் தி பெஸ்ட். ஓ, ஆல் தி பெஸ்டா? தேங்க்ஸ் தேங்க்ஸ். போன் கொடுங்க. என்ன திவ்யா, நீ அவனுக்கு மட்டும் தான் ஆல் தி பெஸ்ட் சொல்வியா? எனக்கெல்லாம் சொல்ல மாட்டியா? உனக்கு எதுக்கு ஆல் தி பெஸ்ட்? இன்னைக்கு என்னோட அப்ரைசல் மீட்டிங், கொஞ்சம் சொல்ல. ஓ ஓகே, ஆல் தி பெஸ்ட் ராதா. ஓ தேங்க் யூ. வா திவ்யா. அவங்க 2 பேர் தான் சொல்வியா? எனக்கெல்லாம் சொல்ல மாட்டியா? உனக்கு எதுக்கு? சும்மா சொல்ல. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட்.